ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 90s கிட்ஸோட ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் தான் ரெட்டை ஜடை போடுறது. ரெட்டை ஜடை, அதுவும் ரிப்பன் கட்டி நம்ம போடுறது. இது பார்த்திங்கன்னா என்னோட நியூ சப்ஸ்கிரைபர் ப்ரீத்தி அம்மு, அவங்களுக்காக இந்த வீடியோ டெடிகேஷன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 90s கிட்ஸ்னால் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்கூலுக்கு கம்பல்சரி ரெட்டை ஜடை தான் போடணும். அதுவும் ரிப்பன் வச்சு மஸ்ட்டு கட்டிட்டு போகணும். இப்போது ஹேர் ஷார்ட்டாக இருந்தால் கூட அவங்க கம்பல்சரியாக அந்த ரிப்பன் ஒன்று அந்த இடத்துல இருக்கணும். அப்போ தான் ஸ்கூல்லே அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த பிடி மிஸ், பிடி டீச்சர்னால் வந்தாங்கன்னா ரிப்பன் எங்கன்னு கேட்பாங்க. ரப்பர் பேண்ட் அலோடு இல்லை. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மனா ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி நல்ல எண்ணெய் வச்சு ரெட்டை ஜடை போட்டு நல்லா கட்டிட்டு போவோம். நம்மளும் முடியும் பார்த்திங்கன்னா எந்த முடியும் ஹேர் லாஸே ஆகாது. ஏன்னா எல்லா நாளுமே நம்ம எண்ணெய் வச்சு ஜடை போட்டுட்டு போகிறதுனால நிறைய ஹேர் லாஸ் இருக்காது. நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பின்னல் பார்த்திங்கன்னா காலையில் நம்ம எப்படி பின்னிட்டு போகிறோமோ ஈவினிங் வர வரைக்குமே அந்த முடி கலையவும் கலையாது. நான் ஸ்கூல் படிக்கும்போதும் பார்த்திங்கன்னா இதே கலர் ரிப்பன் தான் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு யூனிஃபார்மும் பார்த்திங்கன்னா ப்ளூ யூனிஃபார்ம் தான். ரிப்பனும் பார்த்திங்கன்னா ப்ளூ ரிப்பன் தான். இதே மாதிரி தான் ரெட்டை ஜடை போட்டு மடக்கி கட்டிட்டு தான் நானும் ஸ்கூலுக்கு போவேன். இந்த மாதிரி எத்தனை பேர் போனீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற பிள்ளைங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த ரெட்டை ஜடை போடுறதே பழக்கமே இல்லை. என் பொண்ணே பார்த்திங்கன்னா இந்த ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு வெளியில் கூட போக மாட்டான். ஸ்கூலுக்கு போகணுன்னா இப்போனா ஃப்ரீ ஹேர், போனி டெயில், லூஸ் ஹேரில் கூட போகிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்குது. நம்ம இருக்கிற மாதிரி அந்த ரிப்பன் கட்டிட்டு போகிற, அந்த ரிப்பன் வாங்குகிற அந்த வேலையே இல்லை. ரிப்பன் கட்டினா தான் அந்த முடி நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல், முடி கொட்டுறது இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். வளரும், நல்ல சீக்கிரமாக வளரும், நிறைய வளரும் நமக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்குனா அது தெரியாது. என் பொண்ணே கேட்குறான், இந்த மாதிரி ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு எப்படி தான் படுத்து தூங்குறது, இங்கேனா டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு. நம்ம இப்படியே தான் இருப்போம். வீக்லி பார்த்திங்கன்னா வாரத்தில் 5 நாள் இந்த ரெட்டை ஜடை தான். ஒரு நாள் சாட்டர்டே ஸ்கூல் வச்சாங்கன்னா நம்ம கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்போ தான் ஒத்த ஜடை போட்டுகிட்டே போவோம். எல்லாருக்கும் அது நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நல்லா டைட்டாக ஜடை போட்டு அடியில் அந்த ரிப்பன் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த பூ மாதிரி போடுவோம். நிறைய பெரிய இன்னும் ரிப்பன் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நம்ம 6 இது வர மாதிரி போடுவோம். இல்லைன்னா இந்த மாதிரி 4 இது ஃப்ளவர், அந்த பூ வர மாதிரி போடுவோம். இதே மாதிரி தான் அடுத்த பக்கமும் பின்னிப்போம்.
ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இரு வரேன் சானா இரு. இந்த லஞ்ச் பாக்ஸ் போயிட்டு வரமா. இப்படி தானே நம்மளும் ரெட்டை ஜடை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவோம். 90s கிட்ஸ்க்கு எல்லாம் அந்த ஞாபகம் வந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அந்த ஞாபகத்துக்கு நான் கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். பாய் பாய். பாய் பாய்.